மாணவர்களுடைய எதிர்காலம், மாணவர்களுடைய பொறுப்பு. கிட்டத்தட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர், தமிழ்நாடு பாட கல்வி திட்டங்களை பின்பற்றி பயிலக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இது சார். அரசு பள்ளியில் மாணவர்கள் படித்த அந்த ஆழ்ந்த அறிவுங்கிறது வேற எந்த மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சேராது. அது அரசு பள்ளி மாணவர்களுக்கே உரித்தான பண்பு. அவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளை செலுத்தணும், அவர்கள் அறிவு சார்ந்த சிந்தனைகளை ஊக்குவிக்கணும், அவர்கள் அறிவியல் மட்டுமே முக்கியம்னு அதை நோக்கி அவர்களை நகர்த்தணுன்றதுதான் திராவிட கட்சி எண்ணம், சிந்தனை. ஒரு அரசு பள்ளி மாணவன் வேறொரு நாட்டோட மொழியை வந்து கற்றுக்கான், கொரியன் லாங்குவேஜ் கற்றுக்கான். எப்படி இதுன்னா, நான் முதல்வன் இந்த பாடநூல் கழகம் தலைவர்ன்றது ஒரு கடமை. அந்த அரசு பள்ளியில் பயிலக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்களோட கனவு. அந்த கனவை யார்கிட்ட கொடுக்குறோம், அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். நாவலர் நெடுஞ்செழியன் பேசுகிற கருத்தும், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு எங்க அண்ணன் பாட்டு பாடினாருன்னு சொன்ன நம்ம லைலா காலேஜ் ஓனரும் உண்மை. பரவசத்திலேயே வச்சிருக்கணும் மாணவர்கள், இளைஞர்களை பரவசத்துல வைக்கணும். அறிவு சார்ந்த சிந்தனைகள் சார்ந்த கூடுதல் மதிப்பு கொடுக்காம அதற்கு எதிராக இருக்கிற சனாதனம் சார்ந்த மலிவு விலை அரசியலுக்கு எப்படி மக்களை திரட்ட முடியும்ன்றதான் ஆளுங்கட்சி. ஒரு சாதாரண சினிமா பாடலுக்கு 1000 அர்த்தங்களும் 1000 அரசியல் காரணங்களும் கற்பிக்கக்கூடிய நபர். அவரை போய் நம்ம சாதாரணமா ஏன் இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்கறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தோழர் துரை தமிழ்ச்செல்வன் நிற்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். முதல்ல தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படின்னா என்ன, அதை பத்தி நம்ம முதல்ல பேசி. தமிழ்நாடு பாடநூல் கழகம் என்பது அந்த 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரலையும் இருக்கிற மாணவர்களுக்கான புத்தகங்களை பிரிண்ட் பண்றது, பாடத்தை இப்படி தயாரிக்கிற விலையா தயாரிக்கிறதுக்கு. ஆனால் டெண்டர் அவங்க பண்ண மாட்டாங்க, அவர்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஆணையை வந்து வெளியில கொடுப்பாங்க, ஒப்பந்தம் முறையில். அது வந்து ஒரு ஆணையர் மாதிரி தான். அது ஒரு ஆணையம். அந்த தலைவருக்கான பங்குன்றது என்ன? தலைவர் வந்து வரையறை செய்வார், இதெல்லாம் உறுதிப்படுத்துவார். இத்தனை பக்கங்கள், இந்த பக்கங்களை இங்கே பிரிண்ட் பண்ணணும், என்னென்ன பாடத்திட்டங்களை சேர்க்கணும், குறைக்கணும், இதெல்லாம் வந்து அவங்களோட செயல். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தனி ஒரு இனோவா கார் இருக்கு, அவருக்கு 2 PA இருக்கு. அவர் வந்து தமிழ்நாடு அரசுன்னு அவரோட வண்டி முன்னாடி எழுதி வச்சுக்கலாம், தமிழ்நாடு அரசு பிரதிநிதி. அவ்வளவு முக்கியமான அவ்வளவு முக்கியம் பொறுப்பு. ஆமா, அது மாணவர்களுடைய நலன் அதுல இருக்கு இல்லையா? மாணவர்கள் நலன் கட்டாயம் அதுல இருக்கு. ஏன்னா நீங்க பாடத்திட்டங்கள்ல அறிவுபூர்வமா இதை சேர்க்கணும், அறிவுபூர்வமான விஷயங்கள் தான் மாணவர்களுடைய கற்பிக்கப்படணும், அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு கடந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்துமே கடந்த 75 ஆண்டு கால வரலாறுல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறோன்றதுல ரொம்ப முக்கியம். அதுலதான் தமிழ்நாடு வளர்ச்சியும் இருக்கு. நீங்க அதை போய் எளிதா புறந்தள்ள முடியாது. நீங்க 75 ஆண்டு கால வரலாறுல மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான செய்திகளை கொண்டு போய் சேர்த்து, அறிவுக்கு அப்பாற்பட்ட அல்லது ஒரு கற்பனை தன்மை உள்ள ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கிறத காட்டிலும் அறிவுபூர்வமான ஒரு செய்தியை, அந்த அறிவுத்தன்மை கூடிய அந்த தகவலை மாணவர்களே கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ன்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்கு. அறிவியல் பார்வையை உருவாக்கணும். அறிவியல் பார்வையை பூர்வமா எப்படி அணுகுறது, அறிவியல் பூர்வமாக எப்படி அணுகுவது, அறிவியல் பாடத்திட்டங்களில் மேலும் எப்படி வலுப்படுத்தணும். ஏன்னா கடந்த ஆட்சியில ஒரு மினி செயற்கைக்கோளெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களே உருவாக்கிடும். அந்த அளவுக்கு அந்த பாடத்திட்டங்கள் ரொம்ப வலுவா இருந்தது. அந்த பாடத்திட்டங்கள் மாணவர்களே எளிமையா கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த தருணம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அது சப்ஜெக்டை உருவாக்குறதுன்னு உங்களுக்கு பங்கு இருக்கா? சப்ஜெக்டை வந்து இந்த பாடம்லாம் இடம்பெறணும், இந்த பாடத்தை. ஆமா இருக்கு அவங்களுக்கு. இப்போ அந்த சப்ஜெக்டை உருவாக்குறதுல இருந்து, அந்த பாட புத்தகங்களை பிரிண்ட் பண்றதுல இருந்து, அந்த மாணவர்களுக்கு எந்த நேரத்துல அந்த கரெக்டா தங்கு தடை இல்லாம பள்ளி ஆரம்ப நாட்கள்லயே கொண்டு போய் சேர்க்கறதுல இருந்து அந்த பொறுப்பு அவங்களுக்கு. காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுக்கான தயாரிப்பிலும் இருக்கு. அப்ப இது ஒரு சாதாரணமா இது வெறும் ஆணை மட்டும் கிடையாது.
இது மாணவர்களுடைய எதிர்காலம், மாணவர்களுடைய பொறுப்பு. கிட்டத்தட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாடு பாட கல்வி திட்டங்களை பின்பற்றி பயிலக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இது சாரும். எல்லாருக்கும் சாரும். இதற்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருந்தவர்கள் யார் யார்? அண்ணன் திண்டுக்கல் லியோன் இருந்தாரு. அவர் ஏற்கனவே ஒரு பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், தமிழ் அனுபவம் மிக்கவர். பேராசிரியர் அன்பழகன் இருந்தார். அந்த அன்பழகனும் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது. அவர் ஒரு பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர், தமிழில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கும். நம்ம இனமான பேராசிரியருடைய பங்கு அதுல எவ்வளவு? இனமான பேராசிரியர் பங்கு தான் நாங்கள் சொல்றோம். இப்போ நீங்க ஒரு இது உடனே எங்கள் இல்லை, ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து ஒரு மினி செயற்கைக்கோளை உருவாக்கி அதை கொண்டு போய் தகுந்த இடத்துல சேர்க்கிற அளவுக்கு ஒரு பள்ளி மாணவன், அரசு பள்ளி மாணவன் தயாராகிருக்கான் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஏற்கனவே ஒரு நாள்ல நடந்த நிகழ்வு இல்லை. கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி ஒரு 50 ஆண்டுகால உழைப்பு திராவிட கட்சிகளோடது இருக்கு. அவர்களுக்கு வந்து படிப்படியா அந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணி படிப்படியா அவர்களை அறிவுபூர்வமாக அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு வந்து, நீங்க உறுதியா சொல்றோம், நீங்க இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் அரசு பள்ளி, தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவனுக்கு இருக்கிற அறிவு தரம், அந்த நிகரான அறிவும் தரமும் வேற எந்த அரசு பள்ளி மாணவனுக்கும், எந்த மாநிலத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவனுக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நான் ஒரு அரசு பள்ளியில் பயின்றேன் அப்படின்ற ஒரு மன தைரியத்திலையும் அந்த உறுதித்தன்மையோடையும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அரசு பள்ளியில் மாணவர்கள் படித்த அந்த ஆழ்ந்த அறிவுங்கிறது வேற எந்த மாநில அரசு பள்ளி மாணவனுக்கும் சேராது. அது அரசு பள்ளி மாணவர்களுக்கே உரித்தான பண்பு. ஏன்னா ஒரு விஷயத்த மேலோட்டமா படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஆழ்ந்து அதை யோசிப்பாங்க, ஆழ்ந்து அதை புலமை விடுவாங்க. இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்டான அந்த இடத்தை தயார் செய்தது திராவிட கட்சி. இந்த உரையாடல அதிகமா அந்த மாணவர்கிட்ட தான் இருக்கும். அவர்கிட்ட தான் உரையாடல் இருக்கும். அந்த இடத்தை தயார் செய்தது திராவிட கட்சிகள். அந்த இடத்தை தயார் செய்ததுன்னா அந்த பாடத்திட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைத்தது திராவிட கட்சி. அந்த பாடத்திட்டத்துல வடிவமைந்தது இப்ப உத்தரப்பிரதேசத்துல கடந்த ஆட்சியில நடந்தது. மாணவர்களுக்கு மாட்டுச்சாணம் பூசினா வகுப்புல வந்து கல்வி அறிவு நிறைய இருக்கும் அப்படின்னு அவரே ஆணை பிறப்பித்திருந்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சரை. அப்பவே நம்ம அதை எதிர்த்து, அது எப்படி அது சரியா இருக்கும்? அரசு பள்ளியில மாணவன் படித்தவனுக்கு, ஒரு மாணவனுக்கு வந்து வகுப்பறையில மாட்டுச்சாணம் பூசினா அறிவு வந்துரும்ன்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அடைமைத்தனம். அவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகளை செலுத்தணும், அவர்கள் அறிவு சார்ந்த சிந்தனைகளை ஊக்குவிக்கணும், அவர்கள் அறிவியல் மட்டுமே முக்கியம்னு அதை நோக்கி அவர்களை நகர்த்தணுன்றதுதான் திராவிட கட்சிகளோட எண்ணம், சிந்தனை. நடமாடும் பல்கலைக்கழகம் இருந்த இடம்ன்றாங்க, பொறுப்பு இருந்த இடம். ஆமா, நடமாடும் பல்கலைக்கழகம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவர் வந்து இந்த இடத்தை, அதை மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்த இடத்தை நோக்கி 75 ஆண்டுகள் இப்போ ஜிஆர் ரேஷியோ பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரி படிப்பை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எதுக்கு சொல்றோம்? பள்ளி படிப்புல அவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை, பள்ளி படிப்புல அவ்வளவு ஆழ்ந்த அறிவு. அது வந்து ஒரு இன்னைக்கு ஆங்கில பள்ளி மாணவர்களோடு போட்டி போடும் அளவுக்கு அந்த அறிவு நுட்பமா இருக்கு. அந்த அறிவு நுட்பம்ங்கிறது இப்ப நாங்க படிக்கக்குள்ள இருந்தது, நம்ம படிக்கக்குள்ள இருந்தது, அதுக்கு முந்தைய மாணவர்கள் படிப்படியா அந்த அறிவியலை வந்து மேம்படுத்தி எடுத்துட்டு, அப்ப படிப்படியா அறிவை மேம்படுத்தி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு அரசு பள்ளி மாணவன் ஸ்பெயின் லாங்குவேஜ் அந்த அளவுக்கு அவனை தயார் செஞ்சிடும். ஒரு அரசு பள்ளி மாணவன் வேறொரு நாட்டோட மொழியை வந்து கத்துக்கிறான், கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிறான். எப்படி இதுன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ இது ஒண்ணு இல்ல, மோல்டாய் நான் முதல்வன் திட்டம் வந்துடும். ஒரு அரசு பள்ளியில் தயாரித்த ஒரு 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு இருந்த அந்த சிலபஸ் ஔவையார் பாட்டியில இருந்து ஆரம்பிச்சு தெர்மோடைனமிக்ஸ் லா வரலையும் இன்னைக்கு வந்துடும். வெப்ப கதிரியல் ஆற்றல் அது வரையும் வந்துருக்கும். அப்ப இதுல இருந்து அது வரையும் கொண்டு வந்து மாணவனை நகர்த்தணுன்றது, அரசு பள்ளி மாணவன் நகர்த்தணுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்து, மிகப்பெரிய சிந்தனைகள் இருந்து, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் பூர்வமான அறிஞர்கள் இருந்தாங்க. எதற்குன்னா பள்ளி மாணவர்களை எப்படியெல்லாம் தரத்தை மேம்படுத்தி அவர்களை வந்து கல்லூரி அளவுல கொண்டு போய் சேர்க்க முடியும், அந்த கல்லூரியில் அதுக்கப்புறம் அவர்கள் எப்படி சாதிக்க முடியும், அதுக்கப்புறம் அவங்க சாதிச்சு எப்படி உலக நாடுகள்லயும் போய் அவங்களால வேலை செய்ய முடியும். அதுதான் சொல்றோம், இது ஒரு இரவுல நடந்தது. எதிர்கால மாணவருடைய நலன் இல்லையா? ஆமா, இது பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு பின்னாடி திராவிட கட்சிகள் தங்களை அர்ப்பணிச்சிருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதற்கு பின்னாடி, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு முறையும் ஜாதகத்தை கத்துக்கோ, ஒரு முறையும் வேற ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் வந்து பாடத்துல வந்து சேர்க்கிறது, இதெல்லாம் தாண்டிட்டு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளுக்கு தான் ஆட்படணும் மாணவன் அழுத்தி சொன்னது சயின்டிபிக் டெம்பர். அறிவியல் பூர்வமான செயலுக்கு தான் ஆள்படணும்னு மாணவனை அழுத்தி சொல்லி அதை நோக்கியே நகர்த்தினது. இது வெறும் பொறுப்பு மட்டும் இல்லை, இது ஒரு கடமை. இந்த பாடநூல் கழகம் தலைவர்ன்றது ஒரு கடமை. அது அந்த அரசு பள்ளியில் பயிலக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்களோட கனவு. அந்த கனவை யார்கிட்ட கொடுக்குறோம், அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் கேள்வி. எனக்கு வந்து இப்ப நாவலர் இருந்த பொறுப்புன்றப்ப எனக்கு தலை சுத்திடுச்சு. அப்புறம் பேராசிரியர் இருந்த இடம் அப்படின்றப்ப இன்னும் நமக்கு வியப்பு கூடுதல் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இப்ப இதுக்கு முன்னாள் லியோடி இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து திரு லொயோலா மணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க.
ஆனா ஒரு கூடுதல் கேள்வி, லியோனி இருந்த இடம் தானே லோயலாமணி இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறேன். லியோனி இருந்த இடம் தான் லைலாமணி இருக்கு தேவையில்ல. பேராசிரியர் அன்பழகன் இருந்த இடம் தான் லைலாமணி இருந்தா என்ன தப்பு. நாவலர் நெடுஞ்செழியன் இருந்த இடம் தான் லைலாமணி இருந்தா என்ன தப்பு. நீங்க இவர்களெல்லாம் லைலாமணி வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதன் சரிசமம் தான். இப்ப மனிதனுக்கு மனிதன் வந்து மாற்று இல்லை. அதுல நாம உறுதியா நிக்கிறோம். ஆமா. ஆனா அவர் யார், அவர் பேசுகின்ற கருத்து என்ன? இப்ப நாவலர் நெடுஞ்செழியன் பேசுகிற கருத்தும், தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு எங்க அண்ணன் பாட்டு பாடினாருன்னு சொன்ன நம்ம லைலா காலேஜ் ஓனரும் ஒண்ணு கிடையாது. லைலா காலேஜ் ஓனரும் எங்க அண்ணன் பாரு, அவர் சிந்தனைக்கு ஆட்பட்டவர் தான், புரிஞ்சுக்க முடியுது. என்ன மாதிரி சிந்தனை? அவர் பாடின, அவருடைய தலைவர் நடிகர் விஜய் பாடின, முதலமைச்சர் விஜய் பாடின பாட்டை மேற்கோள் காட்டி சிந்தனையாளரா தன்னை எங்க அண்ணன் இப்ப அறிவாளியா, அவன் 10,000 பாட்டு பாடிருக்கிறாரு, 1000 பாட்டுக்கு மேல இருக்கு. 1000 பாட்டும் 1000 புத்தகம் போடலாம். 69 படம்னு நினைக்கிறேன். 69 படமும் 69 சித்தாந்தங்கள் இப்படி எல்லாம் வடிவமைச்சு திரை பிம்பத்துக்கு மட்டுமே பின்னாடி மாணவர்களை தள்ளி ஒரு இன்றைக்கு ஒரு அரசு பள்ளியிலே அவர் கரூர் சம்பவத்துல கரூர்ல போய் பேசுறாரு. அதை லைவ் டெலிகாஸ்ட் ஒரு அரசு பள்ளியில் பண்றாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த சிந்தனைக்கு ஆட்படுத்தியது யார்? அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் அங்க எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி அப்படி செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அது பயம் இருக்கும். அதிமுக ஆட்சியில திமுக ஆட்சியிலயோ அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை தாண்டிட்டு நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன், முதலமைச்சரோட இது வீடியோ லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம், மாணவர்கள் கொஞ்சம் பரவசமா இருப்பாங்க. இந்த பரவசம் தான் இன்னைக்கு சமூகத்தோட மிகப்பெரிய எதிர்ப்பு. பரவசத்திலேயே வச்சிருக்கணும் மாணவர்களை, இளைஞர்களை பரவசத்துல வைக்கணும். அறிவு சார்ந்த சிந்தனைகள் சார்ந்த கூடுதல் மதிப்பு கொடுக்காம அதற்கு எதிராக இருக்கிற சனாதனம் சார்ந்த மலிவு விலை அரசியலுக்கு எப்படி மக்களை திரட்ட முடியும்ன்றதுதான் ஆளுங்கட்சி புரியாரு. அதோட தொடர்ச்சி தான் இவர் வந்து பெரிய சிந்தனையாளர். அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரு எளிய மனிதர் நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்காரு, எளிய மனிதர்னா தொழிலாளர் நல வாரியம் கொடுங்க. இந்த வாரியம் தான் கொடுக்கணும்னு நாங்க சொல்ல வரல. அப்ப தொழிலாளர் நல வாரியம் அவ்வளவு கேவலமா சொல்லல. அதற்கு நீங்க யார வேணா ஆட்படுத்தி ஒரு வேலை சம்பந்தமான, ஒரு நலன் சம்பந்தமான சிந்தனை ஓகே. ஆனா மாணவர்களோட அறிவியல் சம்பந்தமான விஷயம், அறிவு சம்பந்தமான, எதிர்கால சம்பந்தமான இவரும் ஒரு மாணவர்ல, இவரும் அந்த லோயலாமணின்ற பேர், லோயலாவுடைய அந்த பேர் அவர் எதற்கு அது லோயலான்னு சேர்த்துக்கிறாருன்னு தெரியல. அதுவே முதல்ல லைலா காலேஜ்ல ஒரு கண்டெம்ட் ஆஃப் போட்டு போகணும். ஏன்னா அந்த பேரை எதுக்கு அவர் பயன்படுத்துறாருன்னு தெரியல. அந்த காலேஜ் வழியா நடந்து போவார் அப்படின்றாங்க லோயலா காலேஜ். போவார், ஏதாவது ப்ரோக்ராம் போய் பாட்டுக்கிட்டு ஏதாவது இந்த இதே பாட்டாங்க போய் பாடுவார். அப்புறம் நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, நீ நானும் ஒண்ணு, டீ கடையில தின்னு பாரு பண்ணு, இந்த மாதிரிலாம் ஒரு அரிய சிந்தனைக்கு ஆட்படுத்துறவர் லைலாமணி. அவர் வந்து ஒரு பாடநூல் கழக தலைவர் அப்படின்றது வந்து உண்மையிலே ஜீர்ணிக்கணும். அதான் ஏன் கூடாதுன்னு கேட்கிறோம். எதனால உங்களுக்கு எந்த இடத்துல குத்துது கூடாதுன்னு கேட்கிறோம் நாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? லியோ டால்ஸ்டாய், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், இவங்களை பத்தியெல்லாம் பேசி, இவங்களை பத்தியெல்லாம் அந்த அந்த பாடநூல் திட்டத்துல இருக்கிற வரையறைய செய்யக்கூடிய இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து நாளைக்கு விஜய் அண்ணனோட வாழ்க்கை வரலாறு கூட அதுல ஒரு படமா வரணும்ல. இப்ப இவரும் தலைவர் இல்ல, முதலமைச்சர் பட்டியல்ல இப்ப திரு விஜயும் இருக்காருல்ல, வரலாம். அவர் முதலமைச்சர் தாங்க, அதுல எந்த டவுட். அப்ப அவரோட பாடமும் வரும்ல. எப்படி வரலாறு வரும்ல. இப்ப பெருந்தலைவர் காமராஜர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்துக்காக சிறையில இருந்தார். பேரறிஞர் அண்ணா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து செஞ்சார். ஒரு இந்தியா முழுக்க மாநில உரிமைகள் பேசுவதற்கான உரிமையை மீட்டு கொடுத்தார். புத்தகம் எழுதினார், ஆரியம் ஆயின்னு புத்தகம் எழுதினார். அது ஒரு ஆண்டு சிறையில. இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் மேற்கொண்ட தலைவர்களுக்கு நல்லா இருக்கு. எங்க அண்ணன் விஜய் பின்னாடி நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு பக்கம் நல்லா இருக்கும். என்ன சொன்னாரு? கார் இறக்குமதி பண்ணாரு, அதுக்கு வந்து சரியான டேக்ஸ் கட்டல, ஹைகோர்ட் கூப்பிட்டு கண்டிச்சிச்சு பயங்கரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த மன்னர் படத்துல ஒரு படத்துல நடிச்சிருப்பார்ல ஸ்ரீதேவி, அது என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியல. அந்த படத்துல வந்து ஒரு 4 கோடி வரியை வந்து பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கான வரி ஏய்ப்பு இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு பின்னாடி இருக்கும். அப்புறம் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதை வந்து ஒயிட் பணத்துல காமிக்கலான்னு அதெல்லாம் கருப்பு பணமா சேர்த்து வச்சுக்கிட்டாரு அப்படின்லாம் தகவல் மக்கள் வந்து ஆரவாரமா கொண்டாடினாங்க எங்க அண்ணன். ஆமா, அவங்க அண்ணன் 2 ஆண்டுல முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒன்றுன்றது வரும் இல்லையா, அதுவும் சாதனை. 2 ஆண்டுகள்ல எத்தனை ஆண்டுகள் வெளியில வந்தாரு, அதுல ஒரு மாசம் 1.5 மாசம் தலைமறைவா இருந்தாருன்ற தகவலும் சேர்த்து வரும். அப்புறம் கரூருக்கு பிரச்சாரம் போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கும் போய் மக்கள் அலைக்கழிச்சது, கரூர்ல போய் ஒரு 41 பேர் மரணத்திற்கு தான் காரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எங்க அண்ணனுக்கு கிடையாது. பாதிக்கப்பட்ட குடும்பம், அரசு பள்ளி 31 மாணவர்களுக்கு வந்து அரசு வேலைகள் கிடைத்தது. அது 31 மாணவர்களுக்கான அரசு வேலைகள் எப்படி கிடைக்குதுன்னா, ஏற்கனவே 58 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு அந்த வேலைக்கு காத்திருந்த மாணவர்களோட உரிமையை பறிச்சு அந்த 31 பேருக்கு கொடுத்தோம்.
அதுல 1,20,20,00,000 மாணவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டிய வாய்ப்பு 1,20,00,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு வேலைக்கு. 31 பேர் வேலைக்கு 58,00,000 மாணவர்கள் வந்து ஏறக்குறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை நான் பறிச்சு இந்த 31 பேருக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா என்னோட சொந்த கில்ட்னஸ் ஃபீல் வந்து ம். நான் வந்து இல்ல காம்ப்ரமைஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவர் அரசு துணை நிற்கணும். ஆமா. இப்ப பாதிக்கப்பட்டவங்க அடுத்து யாரா இருந்தாலும். நேத்து சொல்றாங்க. ம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்குல கள்ளச்சாராயத்துல குடித்து இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு தாங்க. அரசு வேலை. அரசு வேலை கொடுங்க. ம். இதுவரையிலையும் விவசாய குடும்பத்துல ம். விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த விவசாயிகள் தற்கொலைக்கு தேடி தேடி வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்படி ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அது. அதாவது யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டா அந்த குடும்பத்துல ஒரு அரசு வேலை வாய்ப்பு. யாராவது ஒருத்தர் இறந்துட்டா அந்த குடும்பத்துல ஒரு அரசு வேலை அரசியல் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க என்ன ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் சொன்னோம். ஒரு 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம வச்சுக்கிங்க. ம். 41 குடும்பத்துக்கு போடுங்க. ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு போயிடும். ம். ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் போயிடும். அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்நாள்ல அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ம். அப்ப 41 கோடி பேர் 41 பேருக்கு 41 கோடி கொடுத்து அந்த வேலை வாய்ப்பை கொடுக்காம அவர்களுக்கு அந்த 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 நிறைவை தாவேக்கா சார்பில் செஞ்சிருக்கலாம். அதை தாண்டிட்டு 41 பேருக்கு வேலையை கொடுத்து ம். உங்க வீட்டு காசை உங்க வீட்டு ஊராம் வீட்டு நெய்யில உங்களுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு எங்க முதலமைச்சர் சொன்னதே எங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பல கருத்துக்கள் வந்து அந்த பாடப்புத்தகத்துல வந்து இடம் நீங்க ஒரு லோயலாமணிக்கு கொடுத்ததையே இவ்வளவு வருத்தப்படுறீங்க. ஆ. இப்ப என்ன சொல்றாங்க, லோயலாமணின்றது திரு ராஜ்மோகன் புஷ்யானந்துடைய தேர்வாக லோயலாமணி இருக்காரு. ஓகே. இன்னும் உள்ள பல குழுல இருந்து பல பேர் வர போறாங்க அப்படின்றாங்க. பல லயலா மணிகள் உள்ள இருப்பாங்க தெரியும் எங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு தான் இருக்க முடியும். நம்ம என்ன போராட்டமா பண்ண முடியும் சொல்லுங்க. இப்ப நீங்க வருத்தப்படலாம். தமிழ்நாடு மக்களோட நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு, சிந்தனையாளரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, மாணவர்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு ஒரு கவலையை தெரிவிக்கலாம். அப்ப நம்ம போய் போராட்டம் பண்ண முடியுமா? போராட்டம் பண்ண இவனுக்கு தான் ரெடியா இருக்கானுங்களே சொல்றதுக்கு. என்ன சொல்லுவாங்க? இப்ப பாருங்க இந்த வீடியோ கமெண்ட்ல பின்னாடி வந்து நீங்க என்னடா ஒழுங்காடா, நீங்க என்னடா செஞ்சீங்க? இல்ல இப்ப நேத்துல இருந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ம். லியோனி, ம். திண்டுக்கல் லியோனி இருக்க வேண்டிய இடத்துல எங்க அண்ணன் இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. அவரு லியோனியே இருக்கும்போது லோயலாமணி இருக்க கூடாது. பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி, அப்புறம் விஜயோட பாப் பாடகர் லைலா காலேஜ் ஓனர். அவர் தான் அந்த மேற்கோள் காட்டி விஜய்க்கே தெரியாத அர்த்தத்தலாம். நீங்க முதலமைச்சருக்கே ஐயோ நம்ம பாட்டுக்கு இப்படிலாம் அர்த்தம் இருக்காடா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த வரிக்கு அர்த்தம் சொல்றவர் வந்து லைலா. தேர்வுல என்ன தவறு இருக்கு? வருத்தம் தான். தேர்வு தவறுலாம் சொல்ல முடியாது. அதாவது சரியான தேர்வு தான். அவரை தாண்டிட்டு இப்ப சிந்தனையாளர் இந்த ஆட்சியில் யார் இருக்கிறான்? அவர் தான் மிகப்பெரிய சிந்தனையாளர், ஆகப்பெரிய சிந்தனையாளர் அவர் தான். ராஜ்மோகன் கோச்சிப்பார் இது கேட்டாரு அமைச்சர். கோச்சிக்கு தான் செய்யணும். கோச்சிக்கிங்க. என்ன செய்ய அவரு கேட்டா வருத்தப்படுவாரு. வருத்தப்பட்டுங்க. அவர் தான் அவரோட முன்னேற்றத்தை கெடுத்தாருன்னு சொல்றாங்க. லோயலாமணியோட முன்னாடி லைலாமணியோட முன்னேற்றத்தை கெடுத்ததே ராஜ்மோகன் தான் ராஜ்மோகன். அப்படின்னு அவரே லைலாமணியே நிறைய இடத்துல சொல்லி நமக்கு அது வந்துச்சு. அப்ப லோயலாமணிக்கு இப்ப இந்த பொறுப்பு கொடுத்தது ராஜ்மோகன் தான் அப்படின்றாங்க. கால வர்ற அதாவது அப்படி இல்ல, ஆட்சியர்கிறது நேரடி பங்கு கிடையாது ஆணையங்கிறது. இப்ப அமைச்சரும் ஆணையம் ஒண்ணுன்னா அமைச்சருங்கிறது அதிகாரத்தோட நேரடி பங்கு. அதுல இருந்து ஒரு படி இறக்கி விட்டுருக்காரு ஆணையம்ங்கிறது. இல்ல அந்த அளவுக்கு புரிதல் இருக்கா உங்களுக்கு? நீங்க சொல்றத பாக்குறல அவருக்கு புரிதல் இருக்குன்னு நம்புறேன். ராஜ்மோகன். ராஜ்மோகனுக்கு நம்புறேன். அதனாலதான் பின்னாடி தம்பி ஒரு அடி இறக்கி விட்டுருக்காரு. என் எல்லைக்குள்ளேயே என் எல்லைக்குள்ள நீ வராத, அதாவது உன்னையும் நான் தான் டிசைட் பண்ணணும். அதுதான் அதோட கருத்து. நீ தம்பி நீ நல்லா இருக்கலாம், ஆனா அண்ணனை விடலாம் அண்ணனுக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாது. அண்ணனுக்கு கீழே தான் இருக்கும். எனக்கு ஆகப்பெரிய அரசியல்வாதியாவே தாவேக்கால வந்து நம்ம ராஜ்மோகன் வளர்ந்த ஆகப்பெரிய அரசியல்வாதி தாவேக்கால. அவர் ஒரு பக்கம், நம்மளுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். இந்த ரெண்டு எக்ஸ்டென்ட்டும் வந்து தாவேக்காவை நகர்த்தி எடுத்துட்டு போகும். இவர் எப்படின்னா தனக்கு கட்டுப்பாட்டுல இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறவர். புஷி ஆனந்தை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். புஷி ஆனந்த் பாவம், அவருக்கு விவரம் தெரியாது அண்ணனுக்கு. அவர் ஒரு அமைச்சர்னாலும் அவருக்கு பாவம், வெள்ளந்தியான மனுஷன். தாவேக்கா ரொம்ப நல்லவர், வெள்ளந்தி அவர்தான். அவர் தாண்டிட்டு ஒரு வெள்ளந்தியான மனிதரை எங்கேயா பார்க்க முடியுமானா தாவேக்கால கட்டாயம் பார்க்க முடியாது. சரி, அவர்தான் வந்து வெள்ளந்தி. அவரை ஏமாத்தி இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவரு அதோட தொடர்ச்சியா புஷியும் ராஜ்மோகனோட தேர்வு தானே லோயலாமணி தேர்வு. அப்ப எப்படின்னா எங்க ஆளுக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு எனக்கு கீழே இரணி அடுத்தது நீங்க அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, போஸ்ட் ஓட்டம்லாம் வந்து அமைச்சராகும் போது ஏன் ஆகக்கூடாது? ஆகலாம். லைலா காலேஜ் லைலான்ற அந்த பேர் இருக்குல்ல, அடைமொழி இருக்குல்ல, ஏன் அவர் வந்து பாடநூல் கழக தலைவர் ஆகக்கூடாது? நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், அது எந்த தவறும் கிடையாது. அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டதுல எந்த தவறும் கிடையாது. அவர் ஆகப்பெரும் சிந்தனையாளர் அந்த கட்சியில அப்புறம் வேற யாருங்க சிந்திக்கிறதுக்கு இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஒரு வரிக்கும் ஒரு வருத்தம் சொல்ல முடியுமா? அவர்தான். அப்புறம் அவர் தான் சரியான தேர்வாகவும் இருப்பார். அவரை போய் நம்ம குறைத்தலாம் மதிப்பிடக்கூடாது. பாவம், அவரை போய் நீங்க பேராசிரியர் அன்பழகனோடையும் நெடுஞ்செழியனோடையும் லியோனியோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா கூடாது. ஏன்னா அவர் அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் கூடுதல் அறிவுள்ளவர், கூடுதல் சிந்தனையாளர். ஒரு சாதாரண சினிமா பாடலுக்கு 1000 அர்த்தங்களும் 1000 அரசியல் காரணங்களும் கற்பிக்கக்கூடிய நபர் அவர். அவரை போய் நம்ம சாதாரணமா ஏன் இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்கறது தவறுன்னு நானே நினைக்கிறேன்.
அதாவது லொயோலாமணிக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தி ஏதாவது? ஆமாம் கட்டாயம் நம்மளுடைய வாழ்த்து செய்தி அவர் திறந்து செயல்பட வேண்டும் சிறந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் விஜயோட வாழ்க்கை வரலாறு எப்படி அவர் பாடத்திட்டங்களை சேர்க்கணுன்றதும் அவர் கவனிக்கணும். உடனே அதை சேர்த்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது அடுத்த ஆண்டுக்குள்ளே வந்துடும். அப்பதான் இந்த கோரிக்கையா ஆமாம் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.